பொன்முடி சரணடைய 30 நாட்கள் அவகாசம் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சுரேஷ் விவரிக்க கேட்போம். ஓவர் டு யூ சுரேஷ். வணக்கம். அதாவது இன்றைக்கு சொத்து குவிப்பு வழக்கில் குற்றவாளி என அறிவிக்கப்பட்ட அமைச்சர் பொன்முடி மற்றும் அவருடைய மனைவி விசாலாட்சி ஆகியோருக்கு தண்டனை விவரங்கள் அறிவிப்பதற்காக இன்றைக்கு ஆஜராக சொல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இந்த வழக்கில் பொன்முடி மற்றும் விசாலாட்சி ஆகியோர் ஆஜராகியிருந்தார்கள். அவர்களிடம் தண்டனை குறித்து நீதிபதி கேள்வி எழுப்பிய போது பொன்முடி தான் ஒரு நிரபராதி என்றும் 73 வயதாவதாகவும் இதய நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பதால் கீழமை நீதிமன்றம் கூறிய சாட்சிகள் இல்லாத காரணத்தினால் தன்னை விடுதலை செய்து தீர்ப்பளித்ததாகவும் அதனால் குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதே போல அவருடைய மனைவி விசாலாட்சியும் தான் நிரபராதி, தனக்கு 68 வயது ஆகிறது, மூட்டு வலியினால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் கீழமை நீதிமன்றம் கூறிய சாட்சிகள் இல்லாததால் நிரபராதி என்று விடுதலை செய்ததாகவும் அதனால் குறைந்த தண்டனை வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இருதரப்பு வாதங்களையும் கேட்டுக்கொண்ட நீதிபதி இவர்கள் இதுபோல குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஆனால் கோர்ட் இந்த வழக்கில் உடைய குற்றத்தின் தன்மை ஆகியவற்றை ஆராய்ந்து பொன்முடிக்கு 3 ஆண்டுகள் மற்றும் 50 லட்சம் ரூபாய் அபராதம் இருப்பதாகவும் அபராத தொகையை செலுத்த தவறினால் 6 மாத தண்டனை வழங்கப்படும் என்றும் நீதிபதி தீர்ப்பளித்திருக்கிறார். அதே போல விசாலாட்சிக்கும் 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 50 லட்சம் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பொன்முடி ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சராக இருப்பதை கருத்தில் கொண்டும் அவருடைய உடல் ஆரோக்கிய நலனை கருத்தில் கொண்டும் 30 நாட்களில் அவர் சரணடைவதற்கு அவகாசம், சிறப்பு நீதிமன்றத்தில் சரணடைய அவகாசம் வழங்குவதாகவும் ஜனவரி 22ஆம் தேதிக்குள் அவர்கள் சரணடைய ஜனவரி 22ஆம் தேதி அவர்கள் அதற்கு மேல் அவர்கள் சிறை தண்டனையை அனுபவிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை விழுப்புரம் நீதிமன்றம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் நீதிபதி அந்த உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார். விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.